தைரியத்தை கொடுக்கும், பயத்தை விலக்கி விடும். ஆண்டவர் மேல விசுவாசம், இயேசுவின் மேல விசுவாசமா இருங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் கர்த்தர் விட மாட்டார். இப்ப சொல்ல தைரியமா இரு, எதுக்கு பயந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துக்கிற பயத்தை மாற்றி தைரியப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க பயந்தா சாத்தான் உங்கள் மூலமா செயல்பட முடியும். பயத்தை வைத்துதான் நிறைய பேருடைய வாழ்க்கையை அவன் பாழாக்குகிறான். அதனால பயப்படுகிற சூழ்நிலையை அவன் உருவாக்குவான். அதை வைத்துதான் நம்ம மீது அவன் காரியங்களை கட்டவிழ்த்து நம்முடைய வாழ்க்கையில நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகள், வியாதிகளை கொண்டு வருகிறான். தைரியமா இருந்து பாருங்க. பிசாசு என்ன பண்ண முடியும்? என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும்? இயேசு இந்த பிரச்சனையெல்லாம் ஊதி தள்ளிடுவார். இந்த தேவை எனக்கு பெருசுதான், என் ஆண்டவருடைய பார்வையில் ஒண்ணுமே இல்லை. அந்த விசுவாசம் அது உங்களுக்கு பெரிய மன தைரியத்தை தரும். ஆனா பயப்படுகிற சூழ்நிலைகள் வரும். அந்த நேரம் ஆண்டவர் சொல்றார், தைரியத்தை விட்டு விடார்.